ஒரு விஷயத்த நம்ம திருப்பி திருப்பி ரீவைண்ட் பண்ணி யோசிக்கிறது தான் ஓவர் திங்கிங். நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு சொல்யூஷன் தேடணும். கம்பேக்னா ஜிம் போறது, கம்பேக்னா வந்துட்டு நம்மளை தாக்குனவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கிறது. நோ, தட்ஸ் நாட் அட் ஆல் கம்பேக். எது உனக்காக நீ பண்றியோ அதுதான் கம்பேக். அது இன்னைக்குலனாலும் இன்னைக்கு. Sleep is very important. Sleeping at night is very very important because நைட்டு தான் நம்மளோட பாடி ஷட் டவுன் ஆகும். ஸோ அப்போதான் நீங்கள் காலையில் எழுந்துச்சு பார்க்கும்போது ஒரு பிம்பிள் இருக்கும். ஏன் நைட்டு அதுக்கு ஒரு நாள் முன்னாடி இல்லை. தண்ணி மட்டும் தான். இப்போ தண்ணியே நம்ம எவ்வளோ டேஸ்ட்டாக குடிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இளநீ அடுத்தது ஒரு ஆப்ஷன் இருக்கு, வாட்டர்மெலன் ஜூஸ். ஏன்னா லோ இன் கேலரி, டூ மச் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால ஐ வில் சஜஸ்ட் வாட்டர்மெலன் அண்ட் இட் இஸ் மை ஃபேவரட்னால நான் வாட்டர்மெலன் குடிப்பேன். எல்லாத்துக்கும் வணக்கம். பொதுவா வந்து ஸ்கின் அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வந்து ஜிம்ல இருந்து அந்த ஜிம்ல டயட் அப்படிங்கிறது கரெக்டா ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனா ஒல்லி ஆகணும் இல்ல ஃபிட் ஆகணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். பட் அது எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னு தெரியவே செய்யாது. அதை தெளிவா அவங்களோட ஜிம் ஜேர்னி, ஸோ ஸ்கின் கேர் பத்திலாம் நம்ம கிட்ட வந்து சொல்றதுக்கு தான் வந்துட்டு ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காங்க. மானோ, ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் மானோ. வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஸோ இந்த மென்டல் ஹெல்த்துங்கும் போது ஓவர் திங்க் அப்படிங்கிறது ப்ராப்பரா வந்து எப்பா அது எப்படிதான் மெயின்டைன் பண்றீங்க, ஓவர் திங்கிங் அப்படி சொல்லுவாங்க. எக்ஸாக்டா சொல்லணும், ஓவர் திங்க் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது நோய். அந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லா நம்ம நோய் வந்தாதான் நம்மள வந்து நோய்தான், மனநோய் வந்தா போச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் ஓவர் திங்க் ஏன் நோயின்னு நான் சொல்றேன்னா, நம்மள பர்டிகுலர் ஒரு அடிப்படுதுன்னா அந்த பார்ட்ஸோ ஒரு பார்ட்ஸ் வீக் ஆகுதோ அந்த பர்டிகுலருக்கு தான் நம்ம ட்ரீட் பண்ணிருப்போம். ஆனா ஓவர் திங்கிங் வந்தா நம்ம பாடியில எல்லா பார்ட்ஸுமே வீக் ஆயிடுது. லைக் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் காரணத்தினாலதான் வருது, நான் இல்லைன்னு சொல்ல. அதை எடுத்து கடந்து போகிறது, அதுக்காக ஆல்டர்னேட்டா ஹெல்த்துக்கு எப்படி நான் மெயின்டைன் பண்றதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அது கடந்து வந்தனால நான் கேட்கிறேன். இப்போ ஓவர் திங்கிங் வந்துட்டு ஒரு பெரிய அடி, ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி இஷ்யூஸ்னால கூட இருக்கானா. நாளைக்கு வந்துட்டு ஐயோ ரீசார்ஜ் காலியாக போகுதுன்ற ஒரு திங்க், சின்ன சின்ன விஷயம். ஒரு விஷயத்த நம்ம திருப்பி திருப்பி ரீவைண்ட் பண்ணி யோசிக்கிறது தான் ஓவர் திங்கிங். அதை நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு சொல்யூஷன் தேடணும். அது நான் இப்போ இன்னும் 2 நிமிஷத்துல அது நடந்துரும், அது சரியாக போகுதுன்னு தெரிஞ்சாலும் நம்மளால முடியாது. அது நடந்து முடிகிற வரைக்கும் நம்ம மைண்ட்ல அது இருக்கும். அது வந்துட்டு நோய் தான், டெம்பரரி நோய், அது போயிடும். ஆனா ஸ்ட்ராங்கா இருங்க, ஒன்னும் ஆக போறது இல்ல. எவ்ரிதிங் வில் ஹேப்பன். ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா சூப்பரா ஸ்ட்ராங்கா யூ வில் கம் பேக். ஸோ மேக்ஸிமம் அந்த ஓவர் திங்கிங் ஏதோ ஒரு விஷயத்த மாற்ற முடியாதவங்க தான் ஜிம்முக்கு போறாங்க. ஸோ ஜிம் அடிக்ட் அதை வந்து ஒரு ஃபேஷனா இல்லைனாலும் எதுக்கு நம்ம வந்து ஹெல்த்தை மென்டல் ஹெல்த்தை ஃபிக்ஸ் பண்றதுக்கு இவங்க இதெல்லாம் பண்றாங்க. ஜிம் ஒரு கம் பேக் பண்றோம். ஸோ லைக் எதுக்கு அந்த ஜிம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுது இல்ல? ஸோ ஏன் பண்றாங்க, ஏன் பண்ணீங்க? ஆக்சுவலி கம்பேக்ன்றது நம்மளால என்னைக்குமே கொடுக்க முடியாது. நம்ம வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அழுவோம், சிரிப்போம். ஆனா நம்ம ஒரு ஒரு தாட் வச்சிருக்கோம், கம்பேக்னா ஜிம் போறது, கம்பேக்னா வந்துட்டு நம்மளை தாக்குனவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கிறது. நோ, தட்ஸ் நாட் அட் ஆல் கம்பேக். எது உனக்காக நீ பண்றியோ அதுதான் கம்பேக். அது இன்னைக்குலனாலும் இன்னைக்கு. கம்பேக்ன்றது என்ன, ஒரு விஷயத்துல இருந்து நீ மீண்டு வர்றது தான். இப்போ ஜிம் ஏன் எல்லாரும் சூஸ் பண்றாங்கன்னா, what they think is like getting back our confidence, strength, ஒரு ரீசன் இருக்கும். ஆனா most of people are thinking to verify the person who takified us. But அது கிடையாது. I think these are the bare minimum things you have to do every day for yourself. Eating healthy, sleeping, gym, இதெல்லாம் உங்களுக்காக நீங்க எப்பவுமே பண்ற விஷயம். நீங்க அவங்க கூட இருக்கும் போதும் சரி, இல்லாத போதும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். பட் அதை தாண்டி if you want to like become a better version of yourself na, do some sort of activity, gymming, it will give you confidence. health எப்படின்னா, அதான் நான் சொன்ன மாதிரி ஜிம்னாலே டயட். இதுவே நம்ம ஃபுட்பால் விளையாடா டயட்னு யோசிக்க மாட்டோம், ஏதோ ஒரு டயட். எல்லாமே வந்து ஹெல்தி இல்லைன்னா கூட ஒரு ஆப்பிளாச்சும் எடுத்து சாப்பிடுவீங்களா? கண்டிப்பா அதுவே ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ், குட் திங் தான். அதனால இப்போ பொதுவாக வந்துட்டு டயட்டோ லைக் இப்போ வந்து ஓவர் திங்கிங்ல ஜிம்மு போறதுக்காகட்டும், ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறவங்க இல்லை, எல்லாரும் ஒரு மைண்ட் செட்டும் 1 மந்த்ல இவ்வளோ கேஜி நம்ம கம்மி பண்ணணும்டா, 1 வீக்ல கம்மி பண்ணணும்டா அப்படிங்கிறது
இப்பெல்லாம் எல்லாத்தோட மைண்ட் செட்ல தான் இருக்கு. அது எவ்வளோ அன்ஹெல்த்தி அப்படிங்கிறது தெரியாம இருக்காங்க. ஸோ அப்படியே இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்துட்டு டு பி ஆனஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி செம்ம அன்ஹெல்தியான ஒரு விஷயம். பிகாஸ் நம்ம பாடிக்கு தாண்டி நம்ம ஒரு புஷ் ஒன்று கொடுத்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் லிசன் டு யுவர் பாடி. ஸோ இட்ஸ் கோனா ஹேப்பன் சம் டே. இட்ஸ் ஓகே. அப்பனா நீ எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஓ மேல தான் ஏன் தப்பு, ஓகேவா? பிகாஸ் நானும் அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், என்னையே போட்டு அடிக்கணும். ஸோ அதெல்லாம் பண்ணவே கூடாது. வெயிட் லாஸ் 3 months கொடுங்க, 4 months, கொஞ்சம் கொஞ்சம் தான் சேஞ்ச் ஆகும். நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன தெரியுமா ஆகும்? ஆயிடும், சேஞ்சஸ் தெரியும். பட்னியா இருக்கும்போது டிஃபரன்ஸ் தெரியும். ஆனா ப்ளோட்டிங்லாம் பெருசாலாம் போகாது. ஏன்னா ஹெவி இப்ப என்ன உங்களுக்கு வயிறு உள்ள ஸ்லிம்மா தெரியணும். உங்களுக்கு ஸ்லிம்மா தெரிஞ்சா போதும், அதுக்கு தானே குறுக்கு வலி எல்லாமே. அப்ப நீங்க கேஸ் ஃபார்ம் ஆனாலும் பெருசா தான் தெரியும். வெயிட் லாஸ்ல இருப்பீங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாது. உங்க பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகாது, சேட் ஆவீங்க, மூட் ஸ்விங்ஸ் வரும், ஸ்ட்ரெஸ்லயே இருக்கு உங்க பாடி. எதாவது ஒன்று போட்டு புஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால ஜஸ்ட் இமேஜின் உங்களுக்கு வந்துட்டு ஹாப்பி ஹார்மோன்ஸே வெளியில வராது. So this is supposed to give you happiness. The change is supposed to make you feel happy. This is a happy, good, healthy lifestyle. ஆனா நம்ம அதை எவ்வளோ ஒரு ட்ராமாட்டிக்கா மாத்துறோம்ன்றது ஒன்று இருக்கு. We need patience. Patience must. Don't regret the process. Don't regret the mistakes. Become better. Do better. Learn better. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ கரண்டாக நீங்கள் பண்ணுற அந்த க்ளோவுக்கும் லைக் டயட்டுக்கும் என்னென்ன விஷயங்கள், என்னென்ன டிப்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டா டிப்ஸ்லாம்? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பி ஹாப்பி. ஓகே, டோன்ட் பிரிட்டெண்ட் டு பி ஹாப்பி, பிகம் ஹாப்பி. இஃப் யூ காண்ட், தென் அனலைஸ் வாட் இஸ் த ப்ராப்ளம். கோ த்ரூ த பெயின், அனலைஸ், அந்த பாத்தை விட்டு வெளில வாங்க. அந்த பாத்தில் இருக்கும் போது சின்ன சின்ன குட் திங்ஸ் பண்ணுங்க உங்க உடம்புக்கு. மேபி அந்த ஹோல் டே நீங்க ஒரு சேடான விஷயம் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல விஷயமாச்சும் பண்ணுங்க. டூ சம்திங். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? அடுத்தது ஸ்லீப். ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்லீப்பிங் அட் நைட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நைட்டு தான் நம்மளோட பாடி ஷட் டவுன் ஆகும். ஸோ அப்போதான் நீங்க காலையில் எழுந்து பார்க்கும்போது ஒரு பிம்பிள் இருக்கும். ஏன் நைட்டு? அதுக்கு ஒரு நாள் முன்னாடி இல்லை. ஏன்னா நைட்டு தான் எல்லாமே நீங்க அன்னைக்கு பண்ண எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டு நைட்டு தான் பியூரிஃபை ஆகிட்டு இருக்கும், நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ அதுதான் அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ டூ த பெஸ்ட். ஹாவ் அ நைஸ் ஸ்மால் கிரேட் amount and quality diet in the night so that in the morning you will look little glowing ஆகும், கான்ஃபிடென்ட் ஆகும், ஹெல்தி ஆகும். அதுக்கப்புறம் வாட்டர்னா எடுத்தோடனே 3 லிட்டர் குடிக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. 1 லிட்டர் தண்ணி குடிங்க, எடுத்தோடனே குடிக்கணும்ட்டு இல்லை. 2 கிளாஸ் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் 2 கிளாஸ், half an hour கேப். இப்படிதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். லைக் இப்போ வந்து சம்மர் டைம், லைக் ஸ்கின், ஹேர் எல்லாமே ஹெல்த்தியா இருக்கணும். ஏன்னா சம்மர் வந்தாவே நம்ம டயர்ட் ஆகிறது இல்லாம நம்ம எல்லா பார்ட்ஸுமே டயர்ட் ஆகிடும். லைக் அதை வந்து மேனேஜ் பண்றப்போ, ஏன்னா கண்டிப்பா நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சம்மருக்கு மட்டுமா? ஓகே, சென்னை எப்பவுமே வெயில் தான். மழை அடிச்சா ஏதோ சுனாமி லெவலுக்கு கொடுத்துரும் எஃபெக்ட். பட் சம்மர் வெயில் வேற லெவல்ல இருக்கும்னு வச்சுக்கோங்க. வெளியே போக முடியல. நீங்க வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்கோ. நார்மலாவே வெயிட் லாஸ் ஆகும் சம்மர்ல எல்லாருக்கும். ஏன்னா ஸ்வெட் ஆயிட்டே இருப்போம்ல, ஸ்வெட் ஆயிட்டே இருப்போம். அதனால வாட்டர் லாஸ் ஆகுறதுனால நமக்கு வெயிட் குறையிற மாதிரி இருக்கும், நம்ம ஷ்ரிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்க வந்துட்டு தண்ணி மட்டும் தான். இப்போ தண்ணியே நம்ம எவ்வளவு டேஸ்டா குடிக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இளநீ அடுத்தது ஒரு ஆப்ஷன் இருக்கு. வாட்டர்மெலன் ஜூஸ், ஏன்னா லோ இன் கேலரி, டூ மச் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால ஐ வில் சஜஸ்ட் வாட்டர்மெலன். அண்ட் இட் இஸ் மை ஃபேவரட்னால நான் வாட்டர்மெலன் குடிப்பேன். அதுக்கப்புறம் மோர், உப்பு போட்டு அதை வந்துட்டு நல்லா மிக்சியில் அடித்து சீரகம் போட்டு சூப்பராக இருக்கும். தயவு செஞ்சு குடிங்க, மோர் குடிங்க. நிறைய தயிர், கொஞ்சம் தயிர் ஹீட்டு, ஸோ கொஞ்சம் தயிர் போட்டுட்டு நிறைய தண்ணி ஊற்றி மோர் குடிங்க, சால்ட் போட்டுட்டு. ஸோ அது உங்களுக்கு நல்ல ஒரு கூலிங் ஆன ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். இதை நீங்கள் டெய்லி இதுவே போதும். ஏதாவது ஒரு ஜூஸ், பொமோகிரானட் ஜூஸ் ஐ வில் சஜஸ்ட். ஸ்கின்னுக்கு it gives you good purified blood உங்களுக்கு கொடுக்கறதுனால அது. மாம்பழம் வர்றதுனால இப்போ நம்ம ஆசைக்கு சாப்பிட்டுக்கலாம். சுகர் கட்லாம் இல்லை, ஹை இன் சுகர், பட் ஹீட்டு தான்.
ஓகே, அளவுலாம் இல்லை, டெய்லி சாப்பிடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி குடிச்சுக்கோங்க. நான்லாம் டெய்லி மாம்பழம் சாப்பிடுவேன். ஸோ நான் ஒண்ணு கிடையாது, 4 மாம்பழம்லாம் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன் தெரியுமா? ஐயோ இந்த பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனை, டாக்டரே காண்டாயிருவாங்க. அந்த மாதிரி 4 மாம்பழத்தை நைட்டு வேற தூங்குறதுக்கு முன்னாடியே நான் 4 மாம்பழம் சாப்பிட்டு ஹீட் ஏறிடுச்சு, கேஸ் ஃபார்ம் ஆகி வாந்தி ஒரு பக்கம், லூஸ் மோஷன் ஒரு பக்கம்லாம் ஆகி, நான் இந்த அளவுக்குலாம் யாரும் இருக்க மாட்டீங்க, சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க, ஓகேவா? அதான் தம்மு சரக்கு வந்துட்டு டாக்ஸிக் தான் உடம்புக்கு. பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஸ்கின் கேருக்குன்னு பண்றவங்க யூ ஹாவ் டு கம்ப்ளீட்லி ஸ்டாப். ஹெல்த் கேர்ன்னு பண்றவங்க ஸ்டார்ட் ரெடியூசிங், ஓகேவா? ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம அப்படியே விட முடியாது, அப்படியே விட்டாலும் டக்குன்னு அப்படியே பிடிச்சிருவோம். ஸோ ஸ்லோவா அதை பண்ணுங்க. உங்களோட டயட்ல கண்டிப்பா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும். நான் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் சொன்னாலே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட குழந்தைங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலே அதுல சிக்கன் குழம்பு எல்லாமே, சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டு இப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்ப இது ஃபேஷன் கிடையாது. ஆனா உண்மையிலேயே வீட்டு சாப்பாடு எல்லாருக்கும் பிடிச்சிருச்சுல. ஓரளவுக்கு ஜங்க் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு வேலையாச்சும் வீட்டுல சாப்பிடணும். ஐ திங்க் எல்லாருக்கும் அந்த மைண்ட் செட் வந்துருச்சு. கண்டிப்பா. ஸோ டேஸ்டா நல்லா பொரியல் வீட்டுல நல்லா வந்துட்டு தாளிச்சு கொஞ்சம் எண்ணெல்லாம் போட்டு தாளிச்சு பண்ணீங்கன்னா சூப்பரா தான் இருக்கும். கீரை சாப்பிடுங்க. ஸோ நான் கீரை வந்துட்டு முதல்ல தனியா சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ எங்க வீட்டுல நான் ஒண்ணு பண்றாங்க, இந்த ரொட்டி இருக்குல்ல, சப்பாத்தி மாவை வந்துட்டு பண்ணும் போதே கீரையை நல்லா நல்லா கழுவி அந்த இலைய மட்டும் தனியா பிரிச்சு நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு அந்த மாவோட பிசைஞ்சிடுறாங்க. சூப்பர். ஸோ அப்படியே சப்பாத்தி போட்டுறாங்க, உள்ளேயும் போயிருது. நான் ஆம்லா ஜூஸ் குடிக்கும் போது கொஞ்சம் கீரை இலை போடுறாங்க. கீரை இலை போடும் போது அந்த ஜூஸ்ல அரைக்கும் போது அந்த 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 ஆம்லா நம்மளுக்கு டேஸ்ட் தெரியும்ல, அந்த ஒரு மாதிரி ரொம்ப கசப்பாவும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த டேஸ்ட் சார் டேஸ்ட் கொடுக்கறதுனால அது தெரியாது. அதே மாதிரி எந்த விஷயம் அதிகமா கசப்பு கொடுக்குதோ உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கசப்பு ரொம்ப நல்லது உடம்புக்கு. உண்மையிலே என் லைஃப்ல எங்க அம்மா சொன்னாங்க, இன்னும் பாரு நீ எல்லாம், எங்க அம்மா குழந்தை பெத்துக்கு அப்புறம் சொன்னாங்க. ஆனா இப்பவே ஒரு நாளைக்கு இல்ல, ஒரு மாசத்துக்கு 2 கிளாஸ் 3 கிளாஸ் தண்ணி குடிப்பேன். அந்த மாதிரி எல்லாம் நான் இருந்திருக்கேன். 2 நாளைக்கு ஒரு வாட்டி தூங்கி இருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. கோவிட் டைம் நல்லா வந்துட்டு இவ்வளவு பிக்மெண்டேஷன், இவ்வளவு மேக்கப் போட்டு அடிக்கிற டேஸ் எல்லாம் இருந்திருக்கு. நம்மளும் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கோம். அந்த மாதிரி இருந்துட்டு நானே அந்த கன்றாவில இருந்து இப்படி ஆயிருக்கேன்னா உலகத்துல யாருனாலும் மாறிட முடியும். ஏன்னா எல்லாருமே நேச்சுரலா யூ கைஸ் ஆர் சோ பிரிட்டி அண்ட் யூ கைஸ் ஆர் நைஸ். சும்மா இதுக்கு அதுக்குன்னு எல்லாத்துக்கும் டென்ஷன் கொடுக்காதீங்க, சில்லா விடுங்க. இதெல்லாம் டெய்லி பண்ணாலே ஐ திங்க் இட்ஸ் குட். லைக் இது வந்து நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு, லைக் ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம இன்டேட்டா எடுக்கிறது ப்ராப்ளம். லைக் நம்ம எடுத்துக்கிறத நம்மளுக்கு வெளியே காட்டணும். ஆனா இந்த ஸ்கின் அப்படிங்கும் போது சன்ஸ்கிரீனை தவிர என்ன, சன்ஸ்கிரீன்ல ரீசெண்ட் டைம்ல கூட அனிருத் சார் வந்து ஒரு வீடியோ போட்டுப்பாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சன்ஸ்கிரீன், அவர் யூஸ் பண்ற சன்ஸ்கிரீன் போட்டோஸ். என்னங்க சன்ஸ்கிரீன் அது மறந்துட்டேன். ஐயோ எல்லாரும் அது இப்ப எல்லாருமே எல்லா இன்ஃப்ளூயன்சரும் வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க யூஸ் பண்ணோம். நீங்க என்ன சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றீங்க சொல்லுங்க? ஃபாரஸ்ட் எசென்ஷியல்னு, அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். 1500 1600 1800. பட் எனக்கு அது 3 months வரும். ஸோ 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு மாசத்துக்கு முடிஞ்சதுல இந்த பட்ஜெட் வந்துட்டு 3 months எனக்கு வர்றது ஓகே. அதுதான் நான் ஒரு 6 years யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது பேசிக்கா எனக்கு செம்ம ட்ரை ஸ்கின்னால எனக்கு அது எவ்வளோ SPF 15 போட்டிருக்கு. அண்ட் ஃபாரஸ்ட் எசென்ஷியல் இஸ் அந்த பிராண்டே இட்ஸ் மோர் ஆஃப் லைக் க்ளோயி லுக் கொடுக்கும். ஸோ கிளியர் ஸ்கின் பீப்புளுக்கு அது ஒரு பெஸ்டான ஒரு விஷயம்னு சொல்லுவேன். மற்றபடி இஃப் யூ ஹேவ் லைக் ஆக்னே ப்ரோன் ஸ்கின், அதனால் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கோ செக் வித் அ டாக்டர், கெட் தட், ஹீல் பண்ணுங்க. அது போனாலே அதுக்கப்புறம் நீங்க அதுல வந்துட்டு ஆட் ஆகுறது தான் உங்க ஸ்லீப், ஃபுட், உங்களோட மென்டல் ஹெல்த், இதெல்லாமே. அப்புறம் சில மெடிசின்ஸ் ரிக்வயர்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது இன்டேக் பண்ணி தான் ஆகணும், அந்த மாதிரி விஷயம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பர்சனலாக நீங்க செக் பண்ணி நீங்க இது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் இமோலின்னு ஒரு ட்ரை ஸ்கின் ட்ரீட்மெண்ட்கான ஒரு க்ரீம். இட்ஸ் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் எவர் ஃபார் ட்ரை ஸ்கின். யூ வில் கெட் இட் ஒன்லி இன் ஃபார்மசி. அது வந்துட்டு இட்ஸ் அண்டர் ரேட்டட் க்ரீம். நான் வந்துட்டு ஏன் எனக்கு கிட்ட கேட்பாங்க, எல்லாம் ஸ்கின் நல்லா இருக்கு, அப்பயும் ஸ்கின் கேர் வீடியோ பண்ண மாட்டேங்க. ஏன்னா நான் யூஸ் பண்றது இந்த 2 தான். இந்த 2த்துல நான் என்னங்க 100 ஸ்கின் கேர் வீடியோனால போட முடியாது. ஸோ நான் ஸ்கின் கேர் சேஞ்ச் பண்ணவே மாட்டேன். எவ்வளோ அப்கிரேட் ஆனாலும், எவ்வளோதான் ப்ராடக்ட்ஸ் அப்கிரேட் ஆனாலும், எவ்வளோதான் வந்துட்டு இன்னும் ஒரு 10 வருஷத்துல இது எக்ஸிஸ்டிங்ல இருந்ததுன்னா ஐ வில் ஒன்லி யூஸ் திஸ். ட்ரை பண்ணவே மாட்டேன் எதுவுமே.
ஸோ அதனால எனக்கு ஐ எம் ஃபிக்ஸ்டுனா ஃபிக்ஸ்ட், ஐ டோன்ட் எக்ஸ்ப்ளோர் ஸ்கின் கேர். ரிஸ்க் நம்மளுக்கு வேணாம் சாமி அப்படின்னு. ஸோ 10 இயர்ஸாவே 10 to 12 13 இயர்ஸாவே நான் அந்த க்ரீம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். சூப்பர். ஸோ லைக் நீங்க பண்ணது, உங்க ஹெல்த்தை நீங்க எவ்வளவு பார்த்துக்கிட்டது அப்படிங்கிற விஷயத்த எங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பானு. உங்க Thank you டைம் so கொடுத்துட்டு much. எங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.